அட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவமாவே இருக்கு. இருந்தாலும் கோவத்த தாண்டி கொஞ்சம் நல்ல விஷயங்களும் நெறையாவே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயில் வேலை வந்து ஓரளவுக்கு நடக்குது. அ அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பார்த்து ஒரு பக்தர் கேட்குறாரு, "என்ன சாமி நீங்க எப்ப பார்த்தாலும் கோயிலே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோயில் கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி அவர் வந்து கேட்ட மீனிங் வந்து எப்படின்னு தெரியல. ஆனா வந்து என்கிட்ட வந்து அவர் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்பா மத்தபடி நான் சொத்து சேர்க்கல, சுகம் சேர்க்கல, கார் வாங்கல, வண்டி வாங்கல, எனக்குன்னு எந்த ஒரு பெரிய ஆடம்பரத்தையும் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன கிட்ட இருக்கக்கூடிய இறைவனுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன். விருப்பப்படுறவங்க குடுக்குறாங்க. விருப்பம் இல்லாதவங்க இல்ல. யார்ட்டயும் போய் அடிச்சு பிடிச்சு கட்டாயப்படுத்தி நான் கோயில் கட்டுறேன். எனக்கு ₹1,00,000 குடுத்தாலே குடுத்து அப்படின்னா நான் யார்ட்டயும் கேட்க கிடையாது. இந்த கோயிலுக்கு வர்றவன் அவனுக்கு நல்லது நடக்குது. நல்லது நடக்கிறவங்க அவங்களால முடிஞ்ச நன்கொடை காணிக்கை குடுக்குறாங்க. ஆனா இதுல சில பேருக்கு ஒன்றும் செய்ய கிடையாது. ஒன்றும் அதுல ஒண்ணுமே அவங்களுக்கு கோயிலுக்காக வந்து ஒரு 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 தண்ணி கூட இந்த இதுக்கு ஊத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழுத்துக்கிட்டு அவங்க அந்த அந்த பேசுறது எனக்கு அந்த நினைச்சு ரொம்ப கோவமாவே வருது. என்னப்பா இது இதே ஒரு ஃபிளாட் வாங்கி போட்டிருந்தா ஓகே, ஒரு கார் வாங்கி வண்டி வாங்கி வச்சிருந்தா ஓகே, அப்படிலாம் நினைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆலயம் தானே கட்டிட்டு இருக்கோம். ஆலயம் கட்டினாலும் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு டொனேஷன் கொடுத்தாலே கொடுத்து அப்படின்னு நம்ம கேட்கல. நம்ம வீடியோ போடுறோம், உங்களால முடிந்தவங்க செய்யுங்கன்னு. அவங்களால முடிந்தவங்க உதவி செய்யறாங்க. செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கூட என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் யாருமே வந்து என்கிட்ட வந்து, ஏன் சாமி நீங்க இந்த கோயில் கட்ட காணி கொடுத்தவங்களாம், சாமி இன்னும் நான் இங்க ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட வழியக்கா வந்து அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு இனிமே ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாரு. இப்ப சும்னு முட்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுத்தாரு. அவரா கேட்டு கொடுக்குறாரு, சாமி வேலை இருக்கா, நாங்க ஏதாவது நல்லா செய்ய முடியுமா, என்னால முடிஞ்ச சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கையில ஒரு சில பேர் இந்த மாதிரி கேட்கறது அது மனசு கஷ்டமா இருக்கு. நான் அவங்கள குறையா சொல்ல, அவங்க என்ன நினைப்புல நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் திருக்கோயில்ல நான் வணங்கக்கூடிய என்னோட தெய்வத்துக்காக மட்டும்தான் நான் செய்யறேன். இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்த தெய்வங்கள், நம்பிக்கையோட வர்றவங்கள காப்பாத்துது. கோடிக்கணக்கான பேர் இந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க. அந்த கோடிக்கணக்கான பேர்ல ஒரு சில பக்தர்கள் வந்து இந்த திருக்கோயிலுக்கு உதவி செய்றீங்க. அவங்க ஆத்மார்த்தமா அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல ஒரு நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும். இறை பணி செய்யக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இன்புற வாழ அந்த எம்பெருமான் ஈசன் எல்லாத்தையும் கொடுக்கணும். நாகபராசக்தி அம்மன் அவங்களுக்கு எல்லா விதமான வல்லமையும் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் எல்லாமே. பொதுவா வந்து எனக்கு சில சமயங்கள்ல வந்துட்டு மனசு வெறுத்து போகும். சரி போ அப்படின்னு சொல்லிதான் இந்த 3.5 வருஷமா இந்த கோயில் வேலையை நான் அப்படியே போட்டேன். 3.5 வருஷமா நான் என்ன பண்ணல, எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அப்படியே விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகன் வேலையுக்காக நம்ம எல்லா கோயிலும் நான் எடுத்த எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 22 நாள், 30 நாள், 40 நாள் டைம் வச்சு நான் கட்டியிருக்கேன். சிவன் கோயிலா இருக்கட்டும், இல்ல பிரத்யங்கராதேவி கோயிலா இருக்கட்டும், இல்ல காளியம்மன் கோயிலா இருக்கட்டும், இப்படி எல்லா சாமி கோயிலுமே டான் 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 டான்னு வேலை ஆயிடுச்சு. ஆனா இந்த கோயில் வேலை மட்டும் எனக்கு ரொம்ப, முருகப்பெருமானுக்காக வேலை தொட்டா மட்டும் நிறைய அப்பதான் சோதனை வரும், நிறைய பண கஷ்டம் வரும், நிறைய பொருளாதார கஷ்டம் வரும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தொடர்ந்து வந்து ரொம்ப தடங்களா இருக்கும். அவ்வளதையும் தாண்டி தான் இப்ப நான் வந்து இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இறைவனுடைய அருளால எந்த விதமான தடையும் இல்லாம நல்ல விதமா நடக்கணுங்கிறத மட்டும் நான் என்னோட தெய்வத்துக்கிட்ட மனமாற வேண்டுதலா வைக்கிறேன். எல்லாம் வல்ல அந்த முருகனுடைய அருள் இருக்கணும். இந்த வீடியோ யாரெல்லாம் முருக பக்தர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானுக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லார் கண்ணுக்கும் படும்படி செய்யுங்க. அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பா எல்லாரும் உதவி செய்யணுங்கிறத இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.